கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால உங்கள வாழ்த்தி வரவேற்கிறேன் அன்பு சகோதரி, சகோதரிகளே. பரிசுத்த ஆவினா யாருன்றத பார்ப்போம். பரிசுத்த ஆவினா யாருன்னா, திருத்துவத்தில் ஒருவர் பரலோகத்துக்கு அழைத்து செல்வார். இவருடைய குணங்கள், இவருடைய அடையாளங்கள் என்னன்னு பார்ப்போம் வாங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்பவர். பாவம், சாவு, நோயிலிருந்து, பேயிலிருந்து விடுதலை தருபவர். பாவம், நீதியை கண்டித்து உணர்த்துவர். பழைய ஏற்பாட்டில வந்து செல்வார். சிம்சன் மேல, தாவீது, எசேக்கியேல், எசையா இவங்க மேல வந்து போயிடுவாங்க. புதிய ஏற்பாட்டில என்றென்றும் பேதுரு, யோவான் இயேசு கிறிஸ்துவோட தங்கினது போல நம்மளோட தங்கியிருப்பவர். சகல சத்தியத்தையும் நமக்கு சொல்பவர். வரப்போற காரியங்கள முன்கூட்டியே அறிவிச்சு, வரப்போற ஆபத்துல முன்கூட்டியே சொல்வார். ஆவியின் கனிகளால் நிறைந்திருப்பவர். பரிசுத்த ஆவிக்கு துக்கப்படுத்தினா, திட்டினாலும், சண்டை போட்டுனாலும், பரிசுத்த ஆவி தூஷித்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா நரக தண்டனை உண்டு. பரிசுத்த ஆவிக்கு விரோதமா நீங்க பேசினா கண்டிப்பா மன்னிக்கவே படவே படாது. பரிசுத்த ஆவி விரோதமா நீங்க செஞ்சீங்கன்னா எதுவுமே மன்னிக்கவே படாது. அப்ப பார்த்தா எவ்வளோ ஒரு பரிசுத்த ஆவி, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவி தான் நீங்க பரலோகத்துக்கே போ முடியும். பரிசுத்த ஆவி இல்லாம உங்களால எதுவுமே முடியாது. அப்ப அந்த பரிசுத்த ஆவி இன்னைக்கு வேணும்னு ஜெபம் பண்ணுங்க கை வச்சு. இந்த பரிசுத்த ஆவியான எனக்குள்ள வேணும். இயேசு கிறிஸ்துவ நிரப்புன அதே பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். பிதாவிடத்துல புறப்படுற அதே பரிசுத்த ஆவி எனக்கு வேணும். கை வச்சு அதிகாலைல ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவிய பத்தி ஏதாவது உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிரேயர் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். பரிசுத்த ஆவிய பத்தி உங்களுக்கு முழுசா உங்களுக்கு சொல்லி தரேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஹalleluya.